கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. நேற்று வரை, அதாவது கடந்த 21 நாட்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பண்டிகையாக நம்ம அனுசரித்தோம். ஆசீர்வாத டிவி நேயர்கள் மற்றும் யூடியூபின் மூலமாக இந்த பிளெஸிங் டிவி சேனல் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாக அந்த 21 நாட்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணீங்க. அநேகர் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு தொலைபேசி மூலமாகவும் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இதில் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் இது நிமித்தமாக ஒரு பெரிய விசாலமும் ஆசீர்வாதமும் உங்களை சேரப்போவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் தேடி வருவாங்க. அதே போல உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இப்போ இருட்டில் ஒரு சின்ன வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த வெளிச்சத்தை தேடி அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன பூச்சி வண்டு இதெல்லாம் அப்படியே இந்த மழை நேரத்தில் தேடி அந்த லைட் இருக்கிற இடத்த சூழ குமிஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா? இப்போ வெளிச்சம் எங்கே இருந்தாலும் அது எங்கேருந்தான் ஓடி வருதோ தெரியல. அந்த மழை நேரத்தில் அந்த வெளிச்சத்தை தேடி விட்டில் பூச்சிகளும் சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிகளும் அப்படியே தேடி வந்துடுது பாருங்களேன். அதே போல் உங்களிடத்துல வெளிச்சம் இருக்குமானால், நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் தேடி வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. முந்தின 2 வசனம் வாசிக்கின்றேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ நீங்க எழும்பி பிரகாசிங்க, கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்தது. இருள் பூமியை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியை இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. எப்படி பலவிதமான பிசாசினுடைய கிரியைகள் உலகத்தை இச்சைக்குள்ளாகவும் மாயைக்குள்ளாகவும் பலவிதமான துன்மார்க்கத்திற்குள்ளாகவும் தள்ளி வைத்திருக்கிறது. அப்போ இந்த உலகம் முழுவதும் இருள் மூடினது போல மூடி இருக்கின்றது. சிற்றின்பங்களும் பாவங்களும் மற்றும் அசுத்தங்களும் தீவிரவாதங்களும் மூடி இருக்கின்றது. அப்போ பூமியெல்லாம் இப்படிப்பட்ட இருள் மூடி இருந்தாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்னுடைய வெளிச்சம் வெளிப்படும், அப்போ உண்மையில் கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று எழுதியிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அப்போ எப்படி உங்கள் மேலே உதிக்கும் அப்படின்னா, என்னதான் பாவமோ என்னதான் துன்மார்க்கமும் இது ஆசை இச்சைகளும் பூமியில் பெருகிக்கிட்டே இருந்தால் கூட உங்களுடைய கண்கள் அதன் மேலே போகாமல் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும், அவர் உங்களை பிரகாசிப்பார். அப்போ உங்களுடைய வெளிச்சத்தின் நிமித்தம் உங்கள் எல்லைகள் வெளிச்சமாய் இருப்பதை பார்த்து ஜாதிகளும் உங்களை தேடி ஓடி வருவார்கள், ஜனங்கள் தேடி ஓடி வருவார்கள். எப்படி மழை நேரத்தில் வெளிச்சத்தை பார்த்து விட்டில் பூச்சிகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் ஓடி வருவது போல வெளிச்சம் உங்ககிட்ட இருக்குதுன்னா நிச்சயமாகவே ஜனங்கள் ஓடி வருவார்கள். அன்றைக்கு தெபோராள் என்கிற தீர்க்கதரிசியாகிய பெண் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்ததை பார்க்கின்றோம். அவள் தாயாக எழும்பினதினால பாருங்களேன், நியாயம் விசாரித்து தீர்க்க தரிசன பார்வையோடு நியாயம் விசாரிக்கத்தக்கதான வெளிச்சம் அவள் மேல் பிரகாசித்தது. அப்போ சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவளை தேடி ஓடி வந்தார்கள். பேரீச்ச மரத்தண்டையிலே உட்கார்ந்து அவள் நியாயம் விசாரித்ததை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, உங்களிடத்துல கர்த்தருடைய ஆவியாகிய அவர் வெளிச்சமாக பிரகாசிப்பாரானார் உங்களை தேடி ஜாதிகள் ஓடி வருவார்கள், ராஜாக்களும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு கடந்து வருவார்கள். தானியேலை பாருங்க, தானியேலுக்குள்ள விசேஷ ஆவி இருந்தது என்று பார்க்கின்றோம். அவரிடத்துல
மறைப்பொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருபை பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தார். அதனால பாருங்களேன், ராஜா கண்ட சொப்பனத்தை அவர் அறிவிச்சதினாலே பாருங்களேன், ராஜா அவரை தேடி வருகின்றார். பிரியமானவர்களே, அப்போ உங்கள்கிட்ட விசேஷமான ஆவி இருக்குது. நற்குணங்களா நீங்கள் நிரம்பப்பட்டு இருப்பினும் சரி, ஆவியின் கனியினால நீங்க நிரப்பப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தாலும் சரி, உங்களிடத்துல இருக்கிற வெளிச்சம் மறைஞ்சு இருக்கவே இருக்காது. விளக்கை கொளுத்தினவன் அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்பது போல உங்களுக்குள்ள இந்த கிருபையெல்லாம் வச்சிருந்தார்னா ஆண்டவர் நிச்சயமாகவே அது பிரகாசிக்க பண்ணுவார். அப்போ இந்த பிரகாசத்தை தேடி எல்லாரும், ஜாதிகளும் ஜனங்களும் ராஜாக்களும் உங்களை தேடி ஓடி வருவாங்க. மேலும் இது இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜாவின் காலத்துல ஒரு முறை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆலயத்துல கண்டெடுத்தாங்களாம். அப்ப அது வரைக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தள்ளி வச்சிருந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் ஆலயத்துல இருந்து கண்டெடுத்த உடனே இதை குறித்து வாசித்த பொழுது ராஜா ரெட்டுடுத்தினவராக, இது என்ன சம்பவிக்கும், கர்த்தரிடத்துல போய் இதை யார் கேட்பா, எனக்காக யார் கேட்டு சொல்லுவா என்று சொன்ன உடனே அப்போ வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனாகிய ஒருவனுடைய மனைவியின் பெயர் உள்தாள். அவள் கிட்டத்துல தீர்க்க தரிசன ஆவி இருந்தது. அப்போ எல்லாரும், ஆசாரியன் இல்கியான்கிற பிரதான ஆசாரியன் மற்றும் ராஜ சபையில இருக்கிறவங்க எல்லாரையும் ராஜா அனுப்பி விட்டு, நீங்க கேளுங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு அவள்கிட்ட போய் கேளுங்க, அந்த அம்மாட்ட போய் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். பாருங்களேன், அந்த உள்தாள் என்கிற பெண் எருசலேமில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறா. ஆனா அவள் இடம் இருக்கிற வெளிச்சமானது வெளியே பிரகாசிப்பதினாலே பாருங்களேன், தேசத்துல மூப்பர்களும் ஆசாரியர்களும் கடந்து அவள் வாய் பிறப்பை, தீர்க்க தரிசன வார்த்தை கேட்பதற்காக ஓடி வர்றாங்க. பாத்தீங்களா? நிச்சயமாக கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் இருக்குமானால் உங்களை தேடி ஒரு கூட்டம் நிச்சயமாக வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களிடம் வெளிச்சம் இருக்குமானால் ஜாதிகள் தேடி ஓடி வருவார்கள். ஆண்டவரே, உதிக்கிற ஒளியின் இடத்துல ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று பார்த்தோம். தகப்பனே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு மகாராஜா இந்த பூமியிலே அவதரித்ததை நாங்கள் நினைத்து கிறிஸ்மஸ் தினமாக இந்த நாட்களிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் தகப்பனே, எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற கிறிஸ்து உடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவாராக. அப்பொழுது அவர்களிடத்திலே இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து ஜாதி ஜனங்கள் தேடி வருவார்களே. அப்படிப்பட்ட கிருபையை கட்டளையிடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.